இப்போ வேல் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்ல பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் தைப்பூசத்தன்னைக்கு வேல் பூஜை பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வேல வாங்குன சிக்கலுக்கு, இப்ப வேல் வாங்குறவங்க எல்லா கோயில்கள்லயுமே போய் வேல் வாங்குறாங்க. ஸோ சிக்கல்ல வாங்குற வேலுக்கும், மத்த இடங்கள்ல வாங்குற வேலுக்கும் என்ன வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் இருக்கும்? அதாவது எங்கும் நிறைந்தவன் இறைவன். முருகர படம் வச்சு தான் கும்பிடணும், வேல் வச்சு தான் கும்பிடணும் இல்ல. முருகான்னு சொன்னா வந்துடுவாரு அவரு. அதான் அந்த முருகருடைய தத்துவமே. அப்போ வேல் வாங்குறாரு. வேல் வாங்கப்பட்ட நாள் தைப்பூசம். அதுதான் இதோட முக்கிய அம்சமே. அதாவது ஐப்பசி மாசம் நடக்கக்கூடிய சூரசம்ஹாரம். சூரசம்ஹாரத்துக்கு தை மாதத்துல வேல் வாங்கி அவர் பயணம் செய்றாரு. இந்த வேல் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா, முக்கியமான அம்சம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா, வஜ்ரவேல். பார்வதி கிட்டேருந்து முருகர் வாங்கின வேல் வஜ்ரவேல். வஜ்ரவேல் எங்கெல்லாம் இருக்கும்? பழனிமலை முருகர் கோவில்ல இருக்கும். அதே போல திருப்போரூர் முருகர் எங்கெல்லாம் முருகர் உக்கிரமா இருக்காரு, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வஜ்ரவேல் 3 அடுக்காக இருக்கும் அந்த வேலு. ஞானவேல் வாங்கினது பழனி மலையில. அது தீபம் மாட்டி இருக்கும். அது அழகா வேல். இருக்கும். ஆமா. அந்த வேலை தான் எல்லாருமே வீட்ல வச்சு பூஜை செய்வாங்க. வஜ்ரவேல் கோவில்ல தான் பூஜைகள் செய்வாங்க. ஓகே. அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. கோவில்ல வைக்கும்போது 6 அடி வைப்பாங்க, 12 அடி வைப்பாங்க, விஸ்வரூபமா வைப்பாங்க. ஆனா வீட்ல வைக்கும்போது இந்த அளவு தாண்டி வைக்கக்கூடாது. குட்டி ஒரு ஆமா. அளவுல இருக்கணும். மனிதனுடைய நம்மளுடைய இதுபடி பாத்தீங்கன்னா, நம்ம வீடு வாஸ்துபடி கட்டியிருக்கோம். அந்த வீட்டோட கட்டிட அமைப்புப்படி உள்ள இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே இந்த அளவுக்கு மேல இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. அதான் தாத்பரியம். கோவில்னா அது அதோட அந்த கட்டமைப்பு படி கட்டப்பட்டது. இந்த பிரகாரம் இவ்வளவு அளவு இருக்கணும். கோவிலோட தாத்பரியம் படி கட்டப்பட்டது. அதனாலதான் கோவில்ல எவ்வளவு பெரிய செலவுனா வைக்கலாம். வைக்கும்போது அதோட பிரகாரங்கள் பெருசு பெருசா இருக்கும்.